எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் ராகவன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இது டேட் வந்து 10th October 2021. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, எஸ், நான் வந்து வீக்கெண்ட் வாண்டர்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ரீசெண்டாக நம்பர் பிளேட் கௌதம் வந்திருந்தார் கோயம்புத்தூருக்கு. அந்த மீட்டப்பில் நான் வந்து கோப்ரோ பைக்கர் சதீஷை மீட் பண்ணேன். அப்போ அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த வீக்கெண்ட் வாண்டர்ஸ் கிளப்பை பற்றி, அதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக போன அந்த ரைடை பற்றிலாம் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, நம்மளும் கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸ் அண்ட் பிரதர்ஹுட் கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணி நமக்கு தெரியாத நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு, சரி நானும் அவர் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் போய் பிங்க் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொன்னாங்க. அதை கேட்டு நானும் போய் வீக்கெண்ட் வாண்டர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டப் வித் வீக்கெண்ட் வாண்டர்ஸ். அண்ட் ஆல்சோ நான் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு Moto Vlog with an action cam. எஸ், நான் இன்ஸ்டா 360 வாங்கி அதை வேறு என் ஹெல்மெட்டில் மாட்டிட்டேன். அண்ணன் வழி விட மாட்டேங்கிறாரு. இன்ஸ்டா 360 வாங்கி நானும் ஒரு ரைடர் ஆனதுனால ஐ ஆம் இன்ஸ்டா ரைடர். வாங்க மீட்டப்புக்கு போவோம். இன்றைக்கி மீட்டப் வந்து பொன்னூத்தம்மன் ஹில்ஸ் அண்டு பாலமலை போகலான்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அண்ணா ஒன்று எப்படியோ ஓவர்டேக் பண்ணிட்டேயா. ஸோ அந்த மீட்டப்புக்காக இங்கே மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற ரிலையன்ஸ் மார்க்கெட்டை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு பக்கம்தான். ஸோ போய்கிட்டே இருக்கும். எல்லோரும் அங்கே இருக்காங்க. ஹாய் ப்ரோ, நம்ம ராங் வேலை போவேணான்னு கொஞ்சம் தூரம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் யூ டர்ன் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஒரு சின்ன மெசேஜ் தான். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தூரத்துக்கு சின்ன இதுக்காகலாம் நம்ம ரூலை பிரேக் பண்ண வேணாங்கிறது தான். ரொம்ப தூரம் போய் யூ டர்ன் போட்டு வர்றது அதெல்லாம் கஷ்டம் அப்படிலாம் ஓகே. ஒரு 300-400 மீட்டர்ஸ்க்காக நம்ம ராங் வேல போய் ஒரு சின்ன கையாசையை நம்மளால் உருவாக்கணும். கரெக்ட் தானே? நீங்களும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. சரி, நம்மளும் இதை ரீச் பண்ணிட்டோம். போய் அவங்களுக்கு ஹை சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே எல்லோரும் அசம்பிள் ஆன அப்புறமா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோ எங்கள் குரூப் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பன்னூத்தம்மன் ஹில்ஸ். அந்த நேற்று தான் ஆக்சுவலாக நமக்கு இன்ஸ்டா 360 கையில் கிடச்சிது. மெமரி கார்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா நம்ம அட்மின் மூலிமா கோப்ரோ பைக்கர் சதீஷ் ப்ரோ கூப்பிட்டு அவர் தான் சாவித்திரி ஃபோட்டோ ஹவுஸில் போய் அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் வாங்கினா தான் ஒர்க் ஆகும்னாரு. ஸோ ஆரம்பமே குரூப்போட ஹெல்ப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே வரும்போது மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மலை சுற்றி பச்சை பசேர்னு தெரியுது. அப்படியே கொஞ்சம் மழை. இதை விட வேறு என்ன வேணும் ஒரு குரூப் ரைடுக்கு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அதை பொன்னூத்தம்மன் ஹில்ஸ் வந்துட்டோம். இதுக்கு மேலே பைக்கெல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம். எல்லோரும் நின்றுருக்குறாங்க. அதை பாருங்கள், கோப்ரோ பைக்கர்
ஸோ இதுக்கு மேலே அப்படியே நடந்து போகலான்ட்டு. ஒரு நல்ல வியூ பேக்ரவுண்டில். ஸோ இதில் நல்லா இருக்குது. இது முடிச்சுட்டு அப்படியே பாலமலை போகலான்ட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மீட்டப் வித் வீக்கெண்ட் வாண்டரர்ஸ். பொன்னூத்தம்மன் ஹில்ஸ் பார்க்கிங் இதுதான். இதுக்கு மேலே வண்டி போகாது. இந்த ரோடு, இந்த டெம்பிள், இந்த டேர்னோட ரோடு முடியுது. அதுக்கு மேலே ஆஃப் ரோடு நடந்து தான் போகணும். கேங்கில் கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க மேலே. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போனால் இங்கே ஒரு வியூ அண்ட் அந்த டெம்பிள் இருக்குன்ட்டு. சரி, நம்ம இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்துப்போம் கேமராலன்ட்டு விட்டு. வாங்க ஜூம் பண்ணலாம். அவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க. பைக்கில் ஒருத்தங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க. யூட்டிலைசிங் தி ஆப்டிமம் ரிசோர்ஸஸ். வந்தப்போ நல்ல மழை. பாருங்கள், சுற்றி மலை, நடுவில் கொஞ்சம் பைக். நல்லா இருக்குது டைலாக்கு. உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதே மலைகளை விதமான ஆங்கிளில் இருந்து. அவ்வளோதான். மேலே கொஞ்சம் பேர் ட்ரெக்கிங் மாதிரி போய் எங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. நாங்கள் இங்கேருந்தே ஜூம் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிட்டு அப்படியே செகண்ட் பாயிண்ட் பாலமலை கிளம்புறோம். அநேகமாக கொஞ்சம் பேர் அப்படியே இங்கேருந்தே கிளம்புறாங்க போல். மேபி கொஞ்சம் கீழே போய் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அவங்க அப்படியே வீட்டுக்கு போவாங்க. பேலன்ஸ் வந்து பாலமலை போவோம். ஓகே, கேட்ச் யூ இன் பாலமலை. அப்படியே அங்கேருந்து டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறவங்க பாலமலை வந்துட்டோம். அங்கங்கே மழைனால கேமராவும் மாட்டல. பட் அது பேக் சைடில் தான் கோவில். இங்கே எல்லோரும் கொஞ்சம் ஓரமான நிழலில் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். கேட்டதில் இங்கே கீழே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா ஒரு கோயிலோட குளம் இருக்குன்னாங்க. நெக்ஸ்ட்டு போய் அதையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட வேகமாக நடக்க ஆரம்பித்தோம். இவ்வளோ வேகமாக இல்லை, இதெல்லாம் 1 2 3 இன்ஸ்டா 360 நானாக நோண்டி கற்றுக்கிட்ட ட்ரிக்ஸு. ஃபாஸ்ட்டாக போகிறது, இந்த பையனை பிடிச்சி வேகமாக இழுக்கிறது எல்லாம். இது கூட அதில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர் தான். 360 வியூ ஹாரிசான்டல் ஃப்ளிப். நம்ம தரையிலேயே நடப்போம், திடீர்னு அப்படியே தலைகீழாக நடக்கிறது. நல்லா தான் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்க. இதுதாங்க கோயிலோட குளம். சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் குளிச்சுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது இடம், கிளைமேட்டு எல்லாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். என் பைக் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. அப்புறம் எல்லாரோடையே ஹெல்ப் பண்ணி கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். பை, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்ணுறதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை.